வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Livpure வைஃபை ஸ்மார்ட் ப்ளக் எப்படி இருக்குது, அதை வாய்ஸ் கமெண்ட் மூலமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஆப் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Livpure ஸ்மார்ட் ப்ளக் வாங்கும் போது ஃப்ளிப்கார்ட்டில் 444 ரூபா ரேஞ்சுக்கு கிடச்சிச்சு. இப்போ அதோட ரேட்டு 799 ரூபா. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இந்த ஸ்மார்ட் ப்ளக்கான பையிங் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படும் போய் பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ப்ளக் மூலமாக என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டை பாக்ஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இந்த ப்ளக்கில் நீங்கள் மாட்டுற டிவைஸை வந்து இந்த டயத்தில் தான் ஆன் ஆகணும், இந்த டயத்தில் ஆஃப் ஆகணும் செட் பண்ணிக்கலாம். கூகுள் வாய்ஸ் கமெண்ட் மூலமாகவோ இல்லை சிரி வாய்ஸ் கமெண்ட் மூலமாகவோ அதை கண்ட்ரோல் பண்ணலாம். உலகத்தில் எந்த மூலையிலேருந்தும் இந்த டிவைஸை நீங்கள் இதில் மாட்டிருக்க டிவைஸை ஆன் ஆஃப் பண்ணலாம். இதை மேட் இன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி 1999 ரூபா போட்டிருக்காங்க. இந்த Livpure ஸ்மார்ட் ப்ளக் வந்து 10 ஆம்புக்கானது. இதிலே 16 ஆம்ப் வேரியண்ட்டும் இருக்குது. அதாவது 16 ஆம்புக்குள்ளே தான் நீங்கள் மோட்டார், பெரிய பெரிய டிவைஸு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 ஆம்புக்கான ஸ்மார்ட் ப்ளக்கை டிவி வரைக்குமான டிவைஸஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆப்பில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது அப்படின்றத முதற்கொண்டு அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே எடுத்துக்கலாம். எவ்வளோ வோல்டேஜ், ஆம்ப்பு, வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் கூட நம்ம இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். பாக்ஸுக்கு கீழே ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கூகுள் லென்ஸ் மூலமாக ஸ்கேன் பண்ணோம்னா அது மூலமாக நம்ம வீடியோ கைடு எடுத்துக்கலாம். பாக்ஸுக்கு மேலே இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா அந்த ஸ்மார்ட் ப்ளக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஹெக்கா ஆப் கிடைக்கிது. பாக்ஸுக்குள்ளே ஸ்மார்ட் ப்ளக்கும் அதோட கைடு மட்டும்தான் இருக்குது. யூசர் கைடில் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஹெக்கா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு ஆட் டிவைஸ் கொடுத்துடணும். இது மூலமாக நம்ம வந்து கூகுள் ஹோமில் கூட இந்த டிவைஸை ஆட் பண்ணிவிட்டு அதை வாய்ஸ் கமெண்ட் மூலமாக கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபஸ்ட் தடவை சைன் அப் பண்ணும்போது மட்டும் எல்லாமே ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோன்னா போதும். ஏன்னா ஆட் டிவைஸ் பண்ணும்போது வைஃபைக்கு நம்ம பாஸ்வேர்டு உள்ளே கொடுக்கும்போது எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிறது அவசியம். உங்களுக்கு கைடு புரியலைன்னா பாக்ஸுக்கு கீழே இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ ஸ்மார்ட் ப்ளக் வரலாம். ஸ்மார்ட் ப்ளக் சரியான குவாலிட்டியில் இருக்குது. இதோட மாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனியில் சேம் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது மேட் இன் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்க பார்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா சைனாலேருந்து வந்து இங்கே தான் அசம்பிள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைடில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய ஃபங்க்ஷனாக இல்லை, இதை வச்சு ஆஃப் பண்ணிலாம் வைக்க முடியாது. முன்பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இந்தியன் டைப்லேயும் மாட்டுற சைடு, நீங்கள் ப்ளக் மாட்டுற சைடு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ளக்கு, எந்த ப்ளக் வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டியும் பில்ட் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குது. இதோட வைஃபை சிக்னல் 2.4 GHz ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ 5 GHz ஒர்க் ஆகிற வைஃபையை வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. சச்சின் டெண்டுல்கர் இந்த Livpureோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். இந்த Livpureலேயே ரொம்ப ஃபேமஸாக வாட்டர் பியூரிஃபையர் மெத்தைகள்லாம் ரெடி பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதோட ஆப்பில் தான் மெயின் பிரச்சனை. ஆப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஒர்க் பண்ணியும் அதை கனெக்ட் பண்ணவே முடியல. மறுநாள் மாட்டின உடனே வந்து சரியாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்பில் பிரச்சனைனால இதை நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டு, ரீப்ளேஸ்மெண்ட் வரும்போதே இதை போட்டு பார்த்து கடைசி அது ஒர்க் ஆகிட்டு, ஆனாலும் இதை ரீப்ளேஸ் தான் பண்ண போகிறேன். கூகுள் ப்ளேயில் 2.8 தான் இந்த ஆப்புக்கு, ஹெக்கா ஆப்புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் வந்து கேவலமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா உங்கள் கேமராவில் வந்து கூகுள் லென்ஸ் இருக்கும். அது மூலமாக பாக்ஸுக்கு கீழே ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ கைடை பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸுக்கு மேலே இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஹெக்கா ஆப்போட லிங்க் வரும். அப்படி இல்லாட்டாலும் ஹெக்கா ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் ப்ளேயில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் தடவை வாய்ஸ் கமாண்டில் சேர்க்குறதுக்கு இந்த ஹெக்கா ஆப்பில் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் ப்ளக்கை ஆட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இது இல்லாமல் நம்ம கூகுள் ஹோமில் வந்து இந்த டிவைஸை ஆட் பண்ண முடியாது. ஆப்பில் சைன் அப் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிடுங்க. ஆட் டிவைஸில் 10A ஸ்மார்ட் ப்ளக் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டோம்னா உள்ளே நம்ம வைஃபை நேம் காமிக்கும். அதோட பாஸ்வேர்டை உள்ளே அடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டா போதும், அந்த டிவைஸை ஆட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லேயே அதை பவர் எவ்வளோ கன்சியூம் பண்ணோம் அப்படின்றத அந்த டீட்டெயில்ஸோட நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டீட்டெயில்ஸை நம்ம 6 மாதம் வரைக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஆப்புக்கு மேலே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கீழே ஷெட்யூல் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ப்ளக்கில் சீரியல் லைட்டை மாட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப் மூலமாக ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்துக்கிறது. இந்த ஆப் மூலமாக வாய்ஸ் கமெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம வந்து கூகுள் ஹோமில் வந்து இந்த டிவைஸை ஆட் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த ஆப்போட ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு லிங்க் வித் கூகுள் ஹோம் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது டைரெக்டாக ஹெக்கா அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு
இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கேட்கும், அதை டைப் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. இப்போ நான் ஆப்பில் சார்ஜர்னு நேம் கொடுத்துருந்தேன், அந்த நேமில் வந்து கூகுள் குரோமில் வந்து இது சேவ் ஆயிடுச்சு. நம்ம தேவைப்பட்டால் எந்த பேர் வேணாலும் நம்ம அதுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இது எந்த ரூமில் இருக்குது, லிவிங் ரூமில் இருக்கா அப்படின்ற மாதிரி ரூம் செட் பண்ணிவிட்டு டிவைசஸ் ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ரூமில் இருக்கிற எல்லா டிவைசஸும் ஒரே டயத்தில் ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ வாய்ஸ் கமாண்ட் மூலமாக செய்ய முடியும். இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக ஸ்மார்ட் டிவியில் அந்த ப்ளக்கை வந்து ஆன் பண்ண போகிறோம். சார்ஜர் வாய்ஸ் கமாண்ட் மூலமாக ஒர்க் பண்ணுறதுக்கு 4 செகண்ட் டைம் எடுத்துக்கிறது. டர்ன் ஆஃப் சார்ஜர். இப்போ அந்த ஸ்மார்ட் ப்ளக்கோட பேரை சார்ஜர்லேருந்து சீரியல் லைட்டுன்னு மாற்றிடலாம். டர்ன் ஆஃப் சீரியல் லைட். நான் வாங்கின 444 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ப்ளக் ரொம்ப ஒர்த்து. ஏன்னா ஸ்மார்ட் ப்ளக்கோட மினிமம் ப்ரைஸே 700 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மார்ட் ப்ளக்ஸோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்ட போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.